துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் ஆற்றில் மணலே இல்லை, எல்லா மணலையும் கரிகாலம் விழுத்து கோடிக்கணக்காக ஆக்கி இப்போ அது எங்கே இருக்குன்னா லண்டனில் ஹோட்டலாக இருக்குது, துபாயில் ஹோட்டலாக இருக்குது. துபாய்க்கு எதுக்கையா போனேன், உன் பாஸ்போர்ட்டை கொண்டா, எத்தனை நாடு சீல் இருக்குது, இன்கம் டேக்ஸ் விசாரிக்குமா, இன்கம் டேக்ஸுக்கு மாமூல் கொடுக்குறது தான் டெல்லி போகிறார். அப்பா அரசியலில் இல்லைன்னா மகன் எங்கே செட்டில் ஆயிடுவார், துபாயில் எம்பி நீயே வச்சுக்கின்றார். துரைமுருகனுடைய அரசியல் வாழ்க்கை முற்று பெற்ற பிறகு நீங்கள் கதிரானந்த் எங்கே இருப்பார், துபாய் சிட்டிசன், அவர் குழந்தை குட்டியெல்லாம் லண்டன் சிட்டிசன். படிக்க வச்சு ஆளாக்கி இவ்வளோ பெரிய மனிதனாக்குறது எம்ஜிஆருக்கு விசுவாசமாக இல்லை, அங்கே திருட முடியாது. லண்டனில் ஹோட்டல் வாங்க முடியாது. யார்கிட்ட இருந்தால் ஹோட்டல் வாங்கலாம், கருணாநிதிட்டு இருந்தால் தான் ஹோட்டல் வாங்கலாம். இப்படியான கணக்கு போட்டு வந்தவர் தான், முழு கொழுப்பில் செய்யப்பட்ட ஒரு உருவம். இப்போ நெம்மேலி, பெரிய நெம்மேலியில் குளத்தையே காணாம், கிணத்தை காணான்னு வடிவேல் சொல்லுவான், ஊரையே ஏரியவே காணாம். அவர் தான் உதயநிதிக்கு செக்ரட்டரி. விளங்குமா அந்த நாடு? ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தாக்கப்பட்டார். என்னடா தாக்கப்பட்டார், சரக்கு அடிச்சுட்டு 370 பீடா கேட்டிருக்கார், ஜர்தா பீடா, போதை பீடா, அவன் ஸ்வீட் பீடா போட்டு கொடுத்துட்டான். இப்படி திமுக என்ன நினைக்குதுன்னா, எதிர்காலத்தில் இவரை வைத்திருக்க உதயநிதிக்கு பெரிய அடைஞ்சல். துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைட்டையும் மண்ணு கொடுக்குறாரு, கரிகாலனை வச்சு எடப்பாடியிட்டையும் ஃபோனில் பேசிக்கிறாரு. ஜெகத்துக்கிட்ட போய் காலில் விழுந்து எப்படியாவது சரி டெல்லிக்கு வந்துடும், அதிகாரி போய் நேராக பார்த்துருவோம். அரசாங்க செலவுலேயே டெல்லிக்கு போகிறார், 8:20 ஏர் இண்டியா ஃப்ளைட்டில். கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் ரெய்டு நடந்திருக்கு. 2 பேருமே அங்கே கிடையாது, காட்பாடியில். திட்டமிட்டு போயிருக்காங்களா? ஆட்கள் இல்லை, அதாவது அவங்க கதிரானந்தும் கிடையாது, அவர் குடும்பத்தோடு துபாய்க்கு போயிருந்தார், இவர் சென்னையில் இருந்தார். ஆள் இல்லாமல் ஒரு 7 மணி நேரம் வெயிட் பண்ணதாக வேற சொல்கிறாங்க. ஏன் சார் அது ஆள் இல்லாமப்போ அவங்க போகணுன்னு முடிவு பண்ணிட்டா போயிடுவாங்களா? அதை தாண்டி எதற்காக இந்த ரெய்டு திடீர்னு துரைமுருகன் வீட்டில்? இல்லை, துரைமுருகன் வீட்டில் ரெய்டு செய்வதற்கு முன்பு 1 மாத காலம் நீங்கள் வருமான வரித்துறையில் ஒரு உளவுத்துறைன்னு ஒரு விங்க் இருக்குது. அவருடைய மனைவி, மகன், மகள், மருமகள் அத்தனை பேருடைய தொலைபேசியும் விட்டு கேட்பாங்க. அதே போல் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள், அவருடைய நம்பிக்கையான ஆட்கள், முதல் கட்டம், 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம் ஆட்களையும் இவர்களுடைய கட்டுப்பாடு எப்படி கொண்டு வருவாங்கன்னா, எவ்வளவு பணம் பிடிபடுகிறதோ 10% அரசு ஊக்கத்தொகையாக கொடுக்கும். அது ரகசியமாக இருக்குது எல்லாம், வெளிப்படையாக நம்ம பேசுகிறோம். இப்படி ஆனால் நீங்கள் துரைமுருகனுடைய ஓட்டுநருக்கு அதிகபட்ச சம்பளம் ஒரு 40,000 ரூபா இருக்கும். இப்போ 100 கோடி ரூபா பிடிச்சா 10 கோடி ரூபா 10 பேருக்கு பகிர்ந்தளிக்கப்படும். ஒரு கோடி ரூபா ரகசியமாக வந்துடும், லீகலாக வந்துடும். அப்போது துரைமுருகன் மனைவியும் தம்பியும் மகனும் மகன் பொண்டாட்டியுமே எல்லா வேலையும் செய்ய முடியாது. ஒரு 50 பேர் தகவல் எனக்கு தெரிஞ்சு சொன்னால் கூட எனக்கு பணம் வந்துடும். அப்போது இந்த 50 அவரை சுற்றி 50 பணியாளர்கள் இருப்பாங்க. 50 பணியாளர்களுமே அவருடைய அத்தனை நகர்வுகளையும் தெரிந்தவர்களாக இருப்பாங்க. எங்கே போகிறாரு, எத்தனை மணிக்கு வர்றாரு, பணம் மூட்டை எங்கே போகுது, டாக்குமெண்ட் எங்கே போகுது, சம்மந்தி எப்போ வர்றாரு பெங்களூர்லேருந்து, இவன் எப்போ பணம் கொடுக்குறான், யார் கான்ட்ராக்டர் எப்போ பணம் கொடுக்குறான், கரிகாலம் எப்போ பணம் வருது, இல்லை எந்த நாட்டில் அந்த பணம் முடக்கப்படுது. நீங்கள் ஏன்னா ரொம்ப வருஷமாக அவங்க கூடயே பயணம் பண்ணுறவங்க இந்த உதவி ஆட்கள். அப்போ இவ்வளவு தகவலும் தெரியும். இப்போ குடியாத்த குமரை அக்கு வேறு ஆணி வேற எப்படி போடுறாரு, எல்லா தகவலும் அவருக்கு தெரியும். கூட இருந்த தெரிஞ்சதுனால தான் அத்தனை தகவல்களையும் பக்காவாக அடிக்கிறார். இப்போ துரைமுருகனால் அவருக்கு ஏதாவது இடையூறு வந்துடக்கூடாதுங்கிறக்காக தான் திமுக அரசுக்கு அவர் கன்மன் போட்டிருக்கு. துரைமுருகன் பேசி நிறைய எடுத்து வெளியில் சொல்லு. நீங்கள் துரைமுருகனை ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளரை பற்றி நிறைய விஷயம் குடியாத்த குமரன் சொல்கிறார். என்ன, எப்போ இவர் மண் எடுத்தார், எப்போ காசு வாங்கினார், எத்தனை லாரி போகுது, எத்தனை லோடு, டெய்லி சொல்லிகிட்டே இருக்கார். அவருக்கு என்ன பாதுகாப்பு? அரசே கன்மேன் போட்டிருக்காங்க. அப்படின்னா நிறைய சொல்லியா தகவல் எடுத்து இன்கம் டேக்ஸுக்கு சொல்லு. கட்சியில் அவரை திமுகவில் விரட்ட முடியல, ஆனால் முக்கியத்துவம் இல்லாத நபராக ஆக்கணும். அப்போது நீங்கள் கரிகாலம் இப்போ அந்த வாட்டர் சோர்ஸ் டிபார்ட்மெண்ட், நீர்வளத்துறை கேட்டு சண்டை பிடிச்சி வாங்குறாரு. இவர் தலைவர் கருணாநிதி அண்ணாவிட பிடபிள்யூ வேணும்னு அடம் பிடிச்சி 3 நாள் பதவி இருக்காமல் வாங்குறாரு. அவர் கலைஞர் கருணாநிதி இவருடைய தலைவர். இவரை பலத்தை கிழிஞ்ச சட்டை போட்டு இருந்த இந்த மாணவனை படிக்க வச்சு ஆளாக்கி இவ்வளோ பெரிய மனிதனாக்குறது எம்ஜிஆருக்கு விசுவாசமாக இல்லை. அங்கே திருட முடியாது, கொள்ளையடிக்க முடியாது, லண்டனில் ஹோட்டல் வாங்க முடியாது,
யார்கிட்ட இருந்தால் ஹோட்டல் வாங்கலாம்? கருணாநிதிட்டு இருந்தால் தான் ஹோட்டல் வாங்கலாம். இப்படியான கணக்கு போட்டு வந்தவர் தான். முழு கொழுப்பில் செய்யப்பட்ட ஒரு உருவம். நீங்கள் அவங்க அங்கே தொகுதி என்ன சொல்கிறாங்க, கோரிக்கை மனுவை கொண்டு போனால் மகன் வாங்க மாட்டார், அப்பனும் வாங்க மாட்டார். ஆனால் மக்கள் ஓட்டு போனால் திமுக விழுகிற ஓட்டு அது. இந்த தடவை பார்த்தீங்கன்னா வெறும் 750 ஓட்டு அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் தோற்று போயிட்டார். மக்களை நிராகரிச்சிட்டாங்க இவங்கள. ஐயோ அப்பா, நான் என்ன தோத்துருவேன்னு ஸ்டாலின் ஃபோனை போட்டு கதறாரு எலெக்ஷன் நடந்து ரிசல்ட் வரும்போது. அங்கே இருக்கிற மக்கள் திமுகவுக்கு வாக்களித்தாலும் இவங்களை விரும்பல. கதிரானந்தையும் இவர் துரைமுருகனையும் விரும்பல. ஆமாம் ஆமாம். நீங்கள் போன எம்பி நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ இவர் தேர்தல் மட்டும் தேர்தல் கமிஷன் நிறுத்தி வைக்குது. அப்புறம் தான் நடந்தது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, மூட்டை மூட்டையாக போனோம், பெட்டி பெட்டியாக போனோம், அட்டை பெட்டியாக போனோம். எங்கே எல்லாது வாக்கு போடணும்னு கொடுக்குறக்கு. அப்போ இது ஒரு பெரிய தொழில், இண்டஸ்ட்ரியல். எது இந்த அரசியல் என்பது ஒரு பணம் கொட்டுகிற ஒரு கார்ப்பரேட் அரசியல். இப்போது 8:20 அவர் டெல்லி ஃப்ளைட்டு. இப்போ நைட் கிளம்புறாரு. இன்னைக்கு கிளம்புறாரு. யார் காசில்? உமாபதினு அந்த துறை பிஏ டிக்கெட் போட்டு கொடுத்துருக்காரு, கவர்மெண்ட் பணம். இவர் பர்சனல் விஷயமா டெல்லிக்கு போறாரு, ரைடு விஷயமா பேச, அதுவும் அரசு செலவுலயே போறாரு. வழக்கு போடுங்க, நான் ஆதாரத்தை கொண்டு கோர்ட்டுக்கு கொடுக்குறேன். அங்கே தங்குறதும் இது அரசு செலவு. தமிழ்நாடு கெஸ்ட் ஹவுஸ், தமிழ்நாடு கெஸ்ட் ஹவுஸ் வந்து கூட்டிகிட்டு போகிறது தமிழ்நாடு கவர்மெண்ட் காரு. இங்கேருந்து போகிறது அந்த சைரன் வச்ச கார் ஏர்போர்ட்டுக்கு. எதுக்கு? நீங்கள் காலையிலேயே ஜெகத் வீட்டுக்கு வந்துட்டார், வில்சன் வீட்டுக்கு வந்துட்டார். யார் வீட்டுக்கு? துரைமுருகன் வீட்டுக்கு. பெரிய சம்பல் பள்ளத்தாக்கு கொள்ளைக்காரன் தான் நீ. யார்? கல்வி கொள்ளையன் ஜெகத் ரட்சகன். இன்னும் அந்த குரோம்பேட்டையில் வாடகைக்கு போன இடத்த அப்படியே ஆட்டையை போட்டார். பல ஆயிரம் கோடிக்கு போகும். கிறிஸ்டின் மிஷினரிக்கு சொந்தமான இடம் குரோம்பேட்டையில். பல ஆயிரம் கோடி. எப்படி? திமுகவுடைய அதிகார மையம், நாடாளுமன்ற உறுப்பினர். எது மக்களை காப்பாற்றுறக்கா? இவருடைய கள்ளப்பணத்தை காப்பாற்றி கொள்வதற்கு தான் என்னவா இருக்கார், எம்பியாக இருக்கார். அப்போது மக்களுக்கு இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கப்படவில்லை. சேர்த்துருந்தால் இந்த ஆட்களுக்கெல்லாம் நீங்கள் டெபாசிட் போயிடும். ஆனால் இவர்கள் தான் கடவுளாக நினைக்கிறான். துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் ஆற்றில் மணலே இல்லை. எல்லா மணலையும் கரிகாலம் விழுத்து கோடிக்கணக்காக ஆக்கி இப்போ அது எங்கே இருக்குன்னா, லண்டனில் ஓட்டலாக இருக்குது, துபாயில் ஓட்டலாக இருக்குது. துரைமுருகன் ஆமாம். எதுக்காக போனார்? ஒரு இன்ட்ரி கொடுப்பாரா துரைமுருகன் கதிரானந்த்? துபாய்க்கு எதுக்கையா போனேன்? உன் பாஸ்போர்ட்டை கொண்டா. எத்தனை நாடு சீல் இருக்குது? இன்கம் டேக்ஸ் விசாரிக்குமா? இன்கம் டேக்ஸ் மாமூல் கொடுக்கறது தான் டெல்லி போகிறார். உயர் அதிகாரிகளுக்கு கோடிகளை கொட்டி கொடுப்பதற்கு தான் யார் போகிறா? அதாவது தமிழக அரசுல இருந்து ஒரு அமைச்சர், முக்கியமான அமைச்சர் முறைகேடாக சம்பாரிச்சிட்டாருன்னு ரெய்டு. அதற்கு அரசு பணத்திலேயே, மக்கள் வரி பணத்திலேயே வந்து டெல்லிக்கு போய் சமரசம் செஞ்சு மக்கள் வரி பணத்தில் கொள்ளடிச்ச காசை வந்து லஞ்சமாக கொடுக்க போகிறார். இதுதான். அப்போது இந்த ஆவணங்கள் அத்தனையுமே இந்த 4 வருஷமாக 1 பைசா திமுக பார்ட்டி ஃபண்டு கொடுக்கல. துரைமுருகன் அண்ணா என்ன கேட்டும் கொடுக்கலையா? பறிச்சும் கொடுக்கல. கேட்டில்ல, பறிச்சும் கொடுக்கல. என்னென்ன தர்றேன். அப்போது தவிர்க்க முடியாமல் இவர் எப்படா விரட்டுறது? ராமதாஸ் அங்கே கத்துறாரு, ஏன் சாதிக்கார் ஏன் துணை முதலமைச்சர் கொடுக்கல? இவர் கேட்குறாரு, ஏன் சாதிக்கார் ஏன் கொடுக்கல? அவர் சாதிக்காரனுக்கு தானே கொடுப்பாரு முதலமைச்சர் ஸ்டாலின். அவர் சாதிக்காரனுக்கு தானே துணை முதலமைச்சர் கொடுப்பாரு. அவர் சந்தைக்கு தானே கொடுப்பாரு. மண்ணு காசே, மண்ணு திருந்த காசே கொடுக்கல. அப்போ முதலமைச்சர் ஆக்குனா, துணை முதலமைச்சர் ஆக்குனா எல்லா காசும் நீ அடிச்சுட்டு போயிடுவேன். கட்சி நிதியே நேரடியாக என்கிட்ட கொடுங்கன்னு கேட்டுருவேன். அப்போ அடுத்த பொருளாளர் பதவி கூட கட்சி பேர் இருக்கிற பல லட்சக்கணக்கான கோடியை எம்பேல் மாற்றுருவார். இல்லை காட்பாடி வேலூர் பக்கம் நிறைய மலைகளாக வாங்கி போடணுன்றார். இப்போது இன்னும் ஒரு செய்தி. என்ன செய்தினா, 4 வருட காலம் மணலில் வந்த பணம் அத்தனையும் நீங்கள் ஆவணங்களாக திமுகவே எடுத்து கொண்டு போய் ஐடி கொடுத்துருச்சு. திமுக தலைமையே போய் ரைடு நடத்த சொல்லியிருக்காங்கன்றீங்க. பேப்பரை கொடுத்தா ரைடு தான் நடத்துவான். நீங்கள் 4 வருட காலமாக கரிகாலன் எத்தனை கோடி கொடுத்துருக்காருங்கிற ரெக்கார்டை, ஆவணத்தை, எத்தனை ஆயிரம் மண் திருடப்பட்டதுங்கிற ஆவணத்தை தமிழக அரசு மைனிங் டிபார்ட்மெண்ட் எடுத்துடலாம். எடுத்து இது இத்தனை கோடி ரூபாய் பெருமானம் உள்ள இந்த மணல் கரிகாலன் வழியாக பணம் துரைமுருகனுக்கு போயிருக்கு. இத்தனை 1000 கோடி லாரி பணமாக மாற்றப்பட்டு துரைமுருகன் அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு. எந்த வழியாக போயிருக்கு?
எப்படி போயிருக்கு, எந்த நாட்டுக்கு போயிருக்கு, எல்லா பேப்பரையும் கொண்டு திமுக யாருக்கு கொடுத்துருச்சு? ஐடி கிட்ட. ஏன்னா இவர் எப்படியாவது அரசியலிருந்து விளக்க வைக்கணும்னு திமுக நினைக்குது. இவரை மட்டுமா கதிரானந்த் அவர்களையுமா? இவர் விளக்கினா கதிரானந்த் காணாமல் போயிடுவார். ரெண்டு பேருமே போய் விளக்கணும். இவர் தாங்க கட்சியுடைய பொதுச் செயலாளர். ஆமாம். அப்பா காலினா மகன் துபாயில் செட்டில் ஆயிடுவார். அப்பா அரசியலில் இல்லைன்னா மகன் எங்கே செட்டில் ஆயிடுவார்? துபாயில். துபாயில் எம்பி நீயே வச்சுக்கின்றுவார். ஏன்? பல ஆயிரம் கோடி துபாயிலையும் லண்டன்லேயும் ஹோட்டல்களாக இன்வெஸ்ட்மெண்ட்டுகளாக மாறிப்போச்சு. துபாயில் யார் வேணால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நீங்கள் உலகத்தில் 4 போர்ட் எந்த கள்ளப்பணத்தை கொண்டு கொண்டாலும் நல்ல பணம் ஆக்கிடுவான். ஒன்று நியூயார்க், 2வது லண்டன், 3வது துபாய், 4வது சிங்கப்பூர். நீங்கள் பணத்தை கூட சேர்த்துட்டிங்கன்னா சரி, அது கள்ளப்பணமா இல்லை வெள்ளைப்பணமா இல்லை மஞ்சள் பணமா இல்லை ப்ளூ பணமா இல்லை நீல பணத்தில் வந்து சம்பாதிச்ச பணமா, அதெல்லாம் அவனுக்கு தேவையில்லை. அவனுடைய நாட்டுக்கு கோடிக்கணக்கான டாலர்களோடு வந்தால் உங்களுக்கு மரியாதை கொடுத்து அங்கே சிட்டிசன் ஆக்கிடுவான். உன்னுடைய கள்ள வேலையெல்லாம் அங்கேயே வச்சுக்கோ, எங்கே ஓ நாட்டிலே வச்சுக்கோ. இங்கே நல்லவனாக மாறிடு. இந்த பணம் பூரா நல்ல பணம். இங்கே நேர்மையாக செயல்படணும். எங்கே? சிங்கப்பூர் போயிட்டு எந்த நாட்டிலையும் 6 இன்ச்சு கத்தி வச்சு தூக்கில் போட்டுருவான். எத்தனை இன்ச்சு கத்தி? 6 இன்ச்சு கத்தி. நீங்கள் சட்டவிரோதமாக பிடிக்கிறா போலீஸு. உனக்கு எதுக்கு 6 இன்ச்சு கத்தி? யாரை குத்து கொலை பண்ண போகிற? உனக்கு எதுக்கு கத்தி? கத்தியில் ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்கணும். நீ எதுக்கு எடுத்துகிட்டு வந்த? தூக்கு. எங்கே? சிங்கப்பூரில். அணுகுண்டை வாங்கலாம் விற்கலாம். சிங்கப்பூரில் அணுகுண்டை வாங்கலாம் விற்கலாம். எல்லாம் வெளியில் தான் வச்சுக்கணும். இங்கே வியாபாரம் மட்டும். நீங்கள் ஒரு 40 வருடங்களுக்கு முன்பு சிங்கப்பூருக்கு போனால் எனக்கு தெரிஞ்சது ஈழ ஆட்கள் சொல்லுவான். அப்போ டெலிஃபோனே கிடையாது. ரகசியமாக சில டீலிங் பண்ணணும்னா ரூமில் கொண்டு டெலிஃபோன் கடைசி கொடுத்துட்டு போயிடுவானோ. ரூமில் நீங்கள் ஒரு வாரம் தங்குறீங்க அந்த ரூமில். இதில் நீங்கள் ஐஎஸ்டி உலகம் பூரா பேசிக்கலாம். நான் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் எஸ்டிடி ஃபோன் வாங்கணும்னா 5 வருஷம் காத்திருக்கணும். புக் பண்ணி 5 வருஷம். ஆமாம், நானே வாங்கியிருக்கேன். 5 வருஷம். 5 வருஷம் காத்திருக்கணும். ஒரு 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 டெலிஃபோன் வாங்குவதற்கு நீங்கள் 80 வாக்குலாம் 5 வருஷம் காத்திருக்கணும் எஸ்டிடியோட வாங்குறதுக்கு. ஆனால் சிங்கப்பூரில் ரூமில் போய் தங்கிட்டே நீங்கள் ஃபோன் வேணும்னீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் கனெக்ஷன் ஃபோன் அப்படியே மாட்டி விட்டு போயிடுவோம். நீங்கள் அணுகுண்டை வாங்கலாம் விற்கலாம், வியாபாரம் தங்க பண்ணலாம். 26 சதுர மைல் உள்ள ஒரு நாடு உலகத்திலேயே பொருளாதாரத்தில் உயர்ந்து நிற்கிது. பாலைவனம் தான் அங்கே. எங்கே? துபாய் ஒன்றுமே இல்லை, சுற்றி மணலாக தான் இருக்கும். அந்த நாடு உலகத்தினுடைய ரிசர்வ் பேங்காக இருக்குது. லண்டன் பிரிட்ஜுக்குள்ளே ஒரு நாடு வந்து எப்படி இருக்கும்? எதுக்குள்ளே? பிரிட்ஜுக்குள்ளே ஒரு நாடு வந்து எப்படி இருக்கும்? ஆமாம். எதை வச்சாலும் முளைக்காது, எதை வச்சாலும் முளைக்காது. எல்லாம் எங்கேருந்து வரணும்? மற்ற நாடுகள்லேருந்து தான் வரணும். ஒரு நாடு பிரிட்ஜுக்குள்ளே வந்து எப்படிங்க இருக்கும்? இப்போ என் பையன் அங்கே இருக்கான்ல, ஒவ்வொரு கதையும் சொல்லுவோம், ஆச்சரியமாக இருக்கும். இறக்குமதி தான் எல்லாம். எல்லா இறக்குமதி ஏற்றுமதி தான். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தொழிலதிபர்களுமே நம்ம அனில் அம்பானி, ஸ்டெர்லைட் அனில் அம்பானி மாதிரி 1 கோடி அம்பானிகள் இருக்கான். அனில் அகர்வால்கள்லாம் இருக்கான். 1 கோடி பேர் இருக்கான். விஜய் மலை அங்கே இருக்கான். அவனை எதாவது நிகழ்ச்சி தூக்க முடியுதா? லண்டனில் தான் இருக்கான். குற்றம் நடந்து ஊரில், என் ஊரில் அவன் குற்றவாளி கிடையாது, அவன் நல்லவன். 10,000 கோடி வந்து செட்டில் ஆகிட்டான். நிரவ் மோடியும் அப்படி தான் சுதந்திரமாக. எல்லா மோடிகளுமே எல்லா மோடியும் கள்ளப்பணத்தை கொண்டு போய் அங்கே ஹவாலாவில் சேர்த்து சொத்தாக்கிட்டு எங்களுக்கு 10,000 கோடி இருக்குது. ரைட்டு, நீ என்னுடைய நாட்டு குடிமகன். இதுவரை குற்றமெல்லாம் அவன் அங்கேயோடு முடிஞ்சு போச்சு. என் நாட்டில் குற்றம் பண்ணலை. அவன் என் நாட்டில் நல்லவனாக இருக்கான். பல லட்சம் கோடிகளோடு தப்பி ஓடுகிற பல நாட்டு அதிபர்கள் இடியமீன் உட்பட போய் ஒரு கார்கோ ஃப்ளைட்டு நிறையா தங்கத்தை ஏற்றிட்டு அந்த நாட்டில் கஜானாவில் வச்சுருப்பான்ல. உகண்டா போன்ற நாடுகளில், பல நாடுகளில், இந்த ஆப்பிரிக்க நாடுகளில் தப்பி ஓடுற அத்தனை பேர் என்ன பண்ணுவான்? ரிசர்வ் அந்த ஊர் நாட்டுடைய ஒரு வங்கி இருக்கும்போது, மத்திய வங்கி, அங்கேருந்து தங்க கட்டி மூட்டையாக ஏற்றிட்டு ஃப்ளைட்டில் கிளம்பி அந்த ஃப்ரான்ஸில் இறங்கிடுவான், பிரிட்டனில் இறங்கிடுவான். இறங்கினா இராணுவ பாதுகாப்போடு கொண்டு அவனுக்கு பெரிய ஈசிஆர் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி வாங்கி அங்கேயே செட்டில் ஆகி ப்ரைவேட் செக்யூரிட்டி 10 பேர் போட்டுருவோம். தங்க பாலமாக சேர்த்து திடீர்னு போயிடுவான். அப்போது அதே போல் தான் இப்போ நம்ம துரைமுருகன் பையனும் போயிட்டு ஃபாரினில் செட்டில் வேறு. நீங்கள் துரைமுருகனுடைய அரசியல் வாழ்க்கை முற்று பெற்ற பிறகு நீங்கள் கதிரானந்த் எங்கே இருப்பார்? துபாய் சிட்டிசன். அவன் குழந்தை குட்டியெல்லாம் லண்டன் சிட்டிசன். இதெல்லாம் எங்கே வலிச்ச ஆற்று மண்? நம்ம ஊர் வலிச்ச பாலாறு, காவிரி ஆற்று வலிச்ச ஆற்று மண் பூரா டாலர்களாக, பவுன்ஸுகளாக, யூரோக்களாக மாறி போயிடும். பலாயிரம் கோடி. நீங்கள் இப்போ துரைமுருகனை சிபிஐ விசாரிக்க தயாரா? லால்குடியில் மிளகா வித்துட்டு இருந்த நேருவுக்கு திருமண இடம் பூரா காவிரி ஆஸ்பத்திரியாக இருக்குது. ஒவ்வொரு சொத்தும் பலாயிரம் கோடி, ஏக்கர கணக்கில் இருக்குது. 10 மாடி. ஏண்டா அந்த ஆள் லால்குடியில்
87ல் மிளகா வித்துட்டு இருந்தார். மிளகா மூட்டையில் மிளகா வித்துட்டு இருந்தார். யார்? நேரு அலுவலகத்தில் குமரேசன் என்ற நெப்போலியன் ஓஏ பியூன் இருப்பார்ல, அந்த வேலை. இப்போ 1000 ஏக்கர் பண்ணை வீடு எங்கே இருக்குது? அமெரிக்காவில். எப்படா நடக்குது இதெல்லாம்? ஆற்று மண்ணை காணோம், ஆற்றுல மண்ணே இல்லை. மக்கள் வரி பணமோ தமிழ்நாட்டோட வளங்களை திருடி இவங்க பணம் சேர்த்துட்டாங்க, லட்சக்கணக்கான கோடிகள். அப்போது காலையில் 10 மணிக்கு ஆரம்பிச்சது. ஜெகத் ரட்சகனும் வில்சனும் எங்கே துரைமுருகன் வீட்டில் ஆலோசனை. காலையில் 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ஆலோசனை. இதிலேருந்து எப்படி தப்புவது, எந்த அதிகாரிக்கு பணம் கொடுப்பது, அவனுக்கு உள்நாட்டு கொடுக்குறதா வெளிநாட்டில் கொடுக்குறதா, பிஜேபி ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் எவ்வளோ எந்த முறையில் கொடுக்கணுன்றது திட்டமிட்டு இருக்காங்க. அதாவது நான் இப்போ இதுவரைக்கும் நம்ம இன்கம் டேக்ஸ் பேசுனது இல்லை. ஜெகத் ரட்சகன் நான் சொல்ல ஒரு நிறைய எல்லாத்தையும் அடிக்கிட்டு இருக்க முடியாது. ஜெகத் ரட்சகன், பச்சைமுத்து, ஏசி சண்முகம், ஐசரி கணேஷ், நான் சொல்ல இப்படி ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. நம்ம ராதாகிருஷ்ணன், மீனாட்சி மிஷன் ராதாகிருஷ்ணன், இப்படி ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்களாமா, தீபாவளி இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் 1 லட்சம் ரூபாய் பெருமானமான கிஃப்ட். ஒரு பெரிய ஃப்ரீப் கேஸில் முந்திரி பருப்பு, அது ஃப்ரீப் கேஸ் போல் ரப்பிடுவாங்க. பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, பட்டு வேட்டி, பட்டு சட்டை, ஜானி வாக்கர் 10,000 ரூபா பெருமான ஜானி வாக்கர். இப்படி 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் கிலோ 12,000 ரூபாய்க்குலாம் ஸ்வீட் இருக்குது. அந்த மாதிரி ஸ்வீட்டு. அப்போ ஒரு பாக்கெட் 2 பாக்கெட் வச்சாலே 24,000 ஆயிடுச்சு. பாதாம் பருப்பு, முந்திரி, பிஸ்தா பருப்பு, உயர் ரக பாதாம் பிஸ்தாலாம் வச்சு பட்டு சேலை. அதிகாரி லஞ்சம் வாங்குற அதிகாரிக்கு பட்டு சேலை 25,000 பெருமானமான பட்டு சேலை. அப்போ 1 லட்சம் ரூபா வந்துச்சு. ஒரு சூட்கேஸ் அதிகாரி வீட்டுக்கு காரில் கொண்டு போய் இறக்கி வச்சு வாங்கலாம். ஓகே, எல்லாருமே. அப்போது அந்த தீபாவளிக்கு ஒரு அதிகாரியாக இருக்கார் அப்படின்னா, அதாவது இன்ஸ்பெக்டருக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரியாக இருந்தாருன்னா ஒரு 10-15 சூட்கேஸ் வந்துருக்கும். எங்கள் வீட்டுக்கே வந்துருமா? தீபாவளி அன்னைக்கு மட்டும். அதாவது முதல்ல பச்சைமுத்து கார் போய் இறக்கி வச்சுட்டு ஒரு சூட்கேஸை. எல்லா முகவரி யார்கிட்ட இருக்குது? பச்சைமுத்துட்டு இருக்குது, ஏசி சண்முகத்துட்டு இருக்குது, ஜெகத் ரட்சகன் இருக்குது, ஐசரி கணேசிட்டு இருக்குது, ஐடி ஆஃபீஸர்ஸோட அட்ரஸ் அத்தனை பேரும் எல்லாருக்குமே. இப்போ ஒரு பெட்டி இறக்கிட்டு போக இன்னொரு கார் வரும், இன்னொரு பெட்டி இறக்கும். இதான் கிஃப்ட்டு. அது மேலே என்ன ஒட்டி இருக்கும்? எஸ்ஆர்எம், ஏசி சண்முகம், அந்த நிறுவனம் பேர் ஒட்டியிருக்கும். அந்த நிறுவன பேர் நீங்கள் அந்த சூட் கேஸே 10,000 ரூபா வரும். அதாவது இது தீபாவளி கொடுக்குற ஒரு சின்ன கிஃப்ட் இல்லை, ஒரு ஸ்வீட் பாக்ஸ். கிஃப்டாக ஒரு இப்போ நம்ம நண்பர் போனோம்னா நம்ம டக்குன்னு ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ ஸ்வீட் பாக்ஸை வாங்கி இங்கே குழந்தைக்கு கொடுப்போம்ல. அதுபோல் அவர்கள் 1 லட்சம் ரூபா பெருமானம் உள்ள ஒரு சின்ன ஸ்வீட் பாக்ஸ். அவர்களுக்கு அதானே? ஆமாம். ஏங்க உங்களுக்கு எனக்கு அது பெரிய காசு, பெரிய விஷயம். அவங்களுக்கு ஒரு சின்ன ஸ்வீட் பாக்ஸ், ஒரு 1/2 கிலோ நண்பரை பாக்கி எங்கள் குழந்தைக்கு கொடுக்குறோம்ல. இப்படி ஒவ்வொரு ஐடி அதிகாரி வீட்டுக்கு எவ்வளோ வந்துடும்? 10-15 சூட்கேஸ். இப்போ இவர்களுக்கு யாராவது ஐடி போகணும் சார், இன்றைக்கி ஒரு மீட்டிங், நாளைக்கு எஸ்ஆர்எம்க்கு வீட்டுக்கு நம்ம ரெய்டு போக போகிறோம், எல்லாம் அலர்ட் ஆகுங்க, காலையில் 10 மணிக்கு வந்துருங்கன்னா இந்த தகவல் முதல்ல எங்கே போயிடும்? இந்த நிறுவனங்களுக்கு போயிடும். அப்போது இதை மீறி என்ன நடக்குன்னா, மேலே இருக்கக்கூடிய அதிகாரி, கமிஷனர், அடிஷனல் கமிஷனர் லெவலில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் வெளிநாடுகளில் பணத்தை வாங்கிடணும். ஏன்னா அவங்க குடும்பத்தோட ஆஸ்திரேலியா போவாங்க, ஒரு 2 கோடி ரூபா செலவாகும். 2 கோடினா ஒரு $3 லட்சம். $3 லட்சம் $3 லட்சம் யார் செலவு பண்ணுவா? இந்த கம்பெனிகள் பச்சைமுத்து, வேல்ஸு, இந்த ஏசிஎஸ், ஜெகத் ரட்சகன், துரைமுருகன். அதில் துரைமுருகன் ஜென்டர் கிழிஞ்ச சட்டையை போட்டுட்டு எம்ஜிஆர் தான் இப்போ பள்ளிக்கூடத்தில் காலேஜில் சேர்த்துற பச்சை பாஸில் கிழிஞ்ச சட்டையை போட்டு முருகன் தான் அப்புறம் பின்னாடி துரைமுருகனாக மாறுவார். கொழுப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு உருவம். அவ்வளவு பண திமிரு. அப்போது இந்த அனைத்து ஆவணங்களையும் கொடுத்தது திமுக தலைமை தான். என்ன சார் இவர் இவ்வளோ பகைமையை நம்ம ஏன் சம்பாதிக்கணும்? இப்போ இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. திமுகவே இவருடைய ஆவணங்களை கொண்டு போய் கொடுக்குற அளவுக்கு ஏன் கொஞ்சம் சமரசம் பண்ணி கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு இருந்தால் சுமூகமாக போயிருக்கும்ல? இல்லை, அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம தயவுல தாயா கவர்மெண்ட்டே நடக்குது, நம்ம தான் திமுகவை கட்டி காப்பாற்றணும். அவருக்கு ஒன்றுமே தெரியாது, ஒன்றும் தெரியாது. இந்த உதயநிதிக்கு என்ன தெரியும்? உதயநிதி ஏன் துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டாருன்னா, இவருடைய டிபார்ட்மெண்ட்டு உதயநிதி கீழே வந்துடும்.
ஏன்னா அங்கே ஒரு 5 ஐஏஎஸ் அதிகாரிகள் போட்டுவாங்க துணை முதலமைச்சர் ஆஃபீஸில். நீ பிரதீப் யாதவ்லாம் இருக்கார், மொத்த ஏரி குளம் குட்டை எல்லாத்தையும் பட்டா போட்டு வச்சுட்டார். இப்போ நெம்மேலி பெரிய நெம்மேலியில் குளத்தையே காணாம், கிணத்த காணான்னு வடிவேல் சொல்லுவான், ஊரையே ஏரியவே காணாம். அவர் தான் உதயநிதிக்கு செக்ரட்டரி. விளங்குமா அந்த நாடு? பிரதீப் யாதவ். நீங்கள் தாஜ் ஹோட்டல் பக்கத்தில் பீடா போட்டுட்டு அவன் அப்போ இவர் ஜர்தா பீடா கேட்டிருக்காரு, அவன் சாதாரண இப்போ ஸ்வீட் பீடா கொடுத்துட்டான், இப்போ மென்று தூண் துப்பியிருக்காரு. எங்கே இந்த பீடாக்காரன் அடித்து மிதித்து சலதா டிச்சில் போட்டு சாக்கில் போட்டு மிதிச்சு விட்டான். பெரிய செய்தி. ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தாக்கப்பட்டார். என்னடா தாக்கப்பட்டார்? சரக்கு அடிச்சுட்டு வந்து 370 பீடா கேட்டிருக்காரு, ஜர்தா பீடா, போதை பீடா. அவன் ஸ்வீட் பீடா போட்டு கொடுத்துட்டான். இப்படியான அதிகாரிகள் தான் முழுக்க இந்த ஆட்சியாளர்களை காப்பாற்றுகிறாங்க. அப்போ மூளை துரைமுருகனது. கருணாநிதிட்டு இருந்த மூளை, எம்ஜிஆர் இருந்த மூளை, அத்தனை மூளை. அப்போது மூளை தன்னிடம் இருக்கு, தான் இல்லைன்னா நீ ஆட்சிக்கு வர முடியாது. ராமதாஸ் என்ன சொல்கிறாரு, ஏன் சாதிக்காரன் நீ சொல்ல முதலமைச்சர் கொடுக்கல? ஆமாம், அன்புமணி கேட்க ரஜினியை வச்சு வேற மறைமுகமா இல்லை, நேரடியா சொன்னாங்க. இவன் பெஞ்சை தேய்ச்சிட்டு இருக்காயா, கிளப்பி விடுங்கய்யா, ஊருக்கு போட்டோம், காட்பாடி போட்டும், வேலூர் போட்டும். அப்போ திமுக என்ன நினைக்குதுன்னா, எதிர்காலத்தில் இவரை வைத்திருக்க உதயநிதிக்கு பெரிய இடைஞ்சல். உதயநிதிக்கு இடைஞ்சல். இங்கே உள்கட்சியில் என்ன நடக்குது எல்லா கட்சிகளுக்கும் தகவல் சொல்லிடுறாரு. எல்லா கட்சிக்கும் அவரே தகவல் சொல்லிடுறாரு துரைமுருகன். ஆமாம். அப்போது உள்ள மோதலாக தான் போயிட்டு இருக்கு துரைமுருகனுக்கும் திமுக தலைமைக்கும். அதனால தான் இந்த 4 மாதம் காசே வாங்காமல் ஆத்துமல்ல பூரா நீயே விற்று எடுத்துக்க, கொஞ்சம் பார்ட்டி ஃபண்டு 40% கொடுனா 100% அவரே வச்சுக்கிட்டார். பொறுக்க முடியாமல் தான் அந்த கான்ட்ராக்டு ராசப்பாக்கு மாறுது. இதுக்கு நடுவில் அண்ணாமலையை கட்டுக்குள்ள வச்சுருந்தார். அண்ணாமலையுடைய மச்சான் சிவகுமாருடைய செங்கல் தொழிற்சாலைக்கு தேவையான சவுடு மண் பூரா யார் சப்ளை பண்ணது? கரிகால டிபார்ட்மெண்ட் யாருது? துரைமுருகன் டிபார்ட்மெண்ட். ஆமாம். அப்போ இதை பூராமல் தன்னை நோக்கி எந்த ஐடியும் வராமல் பார்த்து கொண்டது யார்? அண்ணாமலை. திமுகவை திட்டுறது, திமுக எங்கே போய் சரண்டர் ஆகி கிடக்குது? அண்ணாமலை பிஎல் சந்தோஷ் மூலம் ரெய்டு போகாமல் பார்த்துக்கிட்டார். யார் வீட்டுக்கு? துரைமுருகன் வீட்டுக்கு. இப்போ ஐடி என்ன பண்ணுது? அண்ணாமலைக்கே ரெய்டுக்கே ரெய்டு விட்ட பிறகு அப்பா என்னையே காப்பாற்றிக்க முடியல. நானே காலப்பட்டி சோசியத்தை போய் கேட்டேன். காலப்பட்டி சோசியர் பச்சை வேட்டியை கட்டி சாட்டையில் அடிச்சுக்கோ, சவுக்கில் அடிச்சுக்கோ, செருப்பை போடாதுன்னு சொல்லிட்டாரு. பிஜேபிக்கு சொந்தமான உடை காவி, பச்சை இல்லை. பச்சை தமிழ் தேசிய அடையாளம். சீமா கும்பல் தான் கட்டிட்டு தெரியுமானுங்க. இப்போ ஏன் காலப்பட்டி ஜோசியர் சொல்லிட்டார், உனக்கு நீ அண்ணாமலை முருக நட்சத்திரம், உனக்கு இப்போ சூரசம்ஹார பார்வை இருக்குது, அதனால் பச்சை வேட்டி கட்டி சாட்டையில் அடிச்சிட்டிங்கன்னா முருகன் குளிர்ந்துருவார். இப்போ அவருக்கே ரேடாக இருக்கிறதுனால துரைமுருகன் அவர் காப்பாற்ற முடியல. அதனால் இப்போ நேராக துரைமுருகன், ஜெகத்ரட்சகன், வில்சன் 3 பேர் எங்கே கிளம்பி போகிறாங்க? டெல்லியில் போய் நீங்கள் பிஜேபி ஐடி துறை சார்ந்த அமைச்சர்களோ அதிகாரிகளோ நீட்டி விழுந்து என்னை காப்பாற்று. இதுதான் இப்போ சாஷ்டாங்கமாக விழுந்துருவாங்க. இப்போ இதுதான் திமுக எதிர்பார்த்து கொண்டிருந்தது. ஓகே சார், இங்கே இப்போ டெல்லிக்கு போயிட்டு அது சமரசம் பண்ணுறாங்க. ஏன்னா ஐடி கையில் எடுத்துச்சு, ஆவணங்களை கைப்பற்றிட்டாங்க. இங்கே ஏதாச்சும் சமரசம் பேச வாய்ப்பு இருக்கா திமுக? வாய்ப்பே இல்லை. ஏன்னா இவர் எவ்வளோ சீக்கிரம் கிளம்புறாரோ அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு பிபி குறையும். ஆனால் வெளியில் போயிட்டு எதிர்ப்பு அரசியல் செஞ்சால் அது இவங்களுக்கு பின்னடைவாக வரும் இல்லையா? இல்லை, அதுதான் இப்போ பயந்துட்டு இருக்காங்க. ஏன்னா திமுக இவர் வெளியே போனான்னா ராமதாஸ் கத்துவார், ஜெகத்ரட்சன் கத்துவார், அந்த 1 இயர் லாபி இருக்குல்ல, அது மேலே தான் நிற்கிறார் இப்போ துரைமுருகன். ஆனால் இவருக்கு எந்த 1 இயர் ஓட்டு போடுறதில்ல. ஓட்டு போட்டால் 250 ஓட்டில் ஏன் தோக்குறாரு? எவ்வளோ ஓட்டில்? 250 ஓட்டில் ராமுகிட்ட தோக்குறாரு. எடப்பாடிக்கு போன போடுறாரு, ஐயா என்னை காப்பாற்று, என்னை முதலையே ஒழிக்கணும் என் கட்சிக்காரன் நினைக்கிறான். இப்போ எடப்பாடி தேவையில்லை எம்எல்ஏ ஆகிறார். ராம கூப்பிட்டு சொல்கிறாரு, எடப்பாடி கிளம்பி போயிருக்கிறார். 750 ஓட்டில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறார். யார்? துரைமுருகன். அப்போது துரைமுருகனுக்கு விட்டு கொடுத்ததுக்காக ராமுக்கு கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் பதவி கொடுக்குறார் எடப்பாடி. அப்போது துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைட்டையும் மண்ணு கொடுக்குறாரு, கரிகாலனை வச்சு. எடப்பாடிட்டையும் ஃபோனில் பேசிக்கிறாரு. ராமதாஸுக்கு அப்பா அம்மா 2 பேர் என் கட்சிக்காரனுக்கு அறிக்கை விட சொல்கிறேன். அப்போது இவர் எந்த கட்சி தான் உண்மையாகவே
ஓகே. அனைத்து கட்சி ஆல் பார்ட்டி. நீங்கள் ஏதாவது தகவலாம் திருமாவளவனுக்கு ஏப்பா நீ இவன் திமுக நம்பிட்டு இருக்காத அப்படின்னு திருமாவளவனுக்கு போன பண்ணி சொல்லிடுவார். யார் சீமானுக்கு போன பண்ணி சொல்கிறாருன்னு தெரியல. அத்தனை பேருடையும் எப்படி இந்த திமுகவை தன்னுடைய இடத்தை தக்க வைப்பதற்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய நபருங்கிறது எங்கே ப்ரூஃப் ஆகுதுன்னா, குடியாத்த குமரன் இவரோட பின்னாடியே இருந்தாலும், குடியாத்த குமரன் இவருடைய ஆதி அண்ட சராசரம் அத்தனையும் தெரிஞ்சவர். அவர் அவுத்து விட்டார், கட்சி விட்டு நீக்கிட்டார். இவர் தானே போய் செயலாளர். இல்லை சார், வர கட்சி விட்டு நீக்கிட்டார். கட்சி விட்டு நீக்கிறவனையும் திமுக பார்த்துது, அவளுக்கு கன்மேன் கொடுத்துருக்கு. என்ன மேன்? ஆமாம். எப்படா திமுக கட்சி விட்டு துரைமுருகனை புகார் சொல்லி திமுக எங்கெங்கே ஆற்று மண்ணுலாம் கர்நாடகா போகுதுன்னு சொன்ன குடியாத்த குமரனுக்கு ஏன் கன்மேன் கொடுத்துருக்கீங்க? அப்போது இன்னும் நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லு. இல்லை, குடியாத்த குமரன் எங்கே ட்ரிகர் ஆகிறார் சார்? இவர் மூலமாக அவருக்கு ஆதாயம் கிடைக்கலன்ட்டா இல்லை திமுகவே அவரை செட் பண்ணுதா? இல்லை, குடியாத்த குமரன் துரைமுருகனுடைய விசுவாசி. எங்கே ட்ரிக்கர் ஆகிறாருன்னா, துரைமுருகன் அப்பா மகன் 2 பேரும் சிங்கிள் டிவி எனக்கு வாங்கி தர மாட்டாங்க. ஒரு மனு கூட வாங்கி தர மாட்டாங்க. அதனால தான் 750 ஓட்டு தோக்குறாரு. இவருடைய சிசியம் பூரா பெரிய பெரிய ஆளாயிட்டான். ஓபிஎஸ் வார அதாவது துரைமுருகனுடைய சிசியம் தான் தேவராஜ் எம்எல்ஏ, துரைமுருகனுடைய சிசியம் தான் ராணிப்பேட்டை காந்தி அமைச்சர். எல்லாம் இவருடைய சிசியம் தான். இவர் கோபாலவர் வரும்போது அவங்க வேலூரே 3 கிராமத்தில் இருந்த ஆளுங்க. அத்தனை பேருமே துரைமுருகனால் உருவாக்கப்பட்டு கசக்கி பிழியப்பட்ட பிறகு அத்தனை பேர் நேராக எங்கே சரண்டர் ஆகிறாங்க? கோபாலபுரத்தில். கோபாலபுரம் சரண்டர் ஆகி, சார் இவர் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, இவர் ரேஞ்சே பெரிய ரேஞ்சு. இவர் ரேஞ்சை பல 1000 கோடி பதுக்கி வச்சுருக்காரு. பெங்களூரில் பதுக்கி வச்சுருக்காரு சம்பந்தி மூலம். கதிரானந்துடைய மாமனார் பெரிய தொழிலதிபர். எங்கே? பெங்களூர். சம்பாதிக்கிறது தமிழ்நாட்டில், பதுக்கிறது எங்கே? பெங்களூர், கர்நாடகாவில். கேட்டால் நாங்கள்லாம் தமிழர்கள், முட்டாப்பைய தமிழனை ஏமாத்துறதுக்கு எங்கெங்கிருந்தெல்லாம் வந்திருக்கான் பாருங்க. அப்போது இந்த தகவல் குடியாத்த குமரன் மூலம் நிறைய தலைமைக்கு தகவல் வருது. இவர் எங்கெங்கே பதுக்கிறாரு, என்ன பண்ணுற எல்லாம். சார் அதாவது துரைமுருகனுக்கு இன்றைக்கி ஒரு 10,000 கோடி ரூபா சொத்து இருக்குன்னா, துரைமுருகனுடைய மகன், துரைமுருகனுடைய மருமகள், அவங்க அப்பா, இத்தனை பேரால் பராமரிக்க முடியாது. இதுக்கு ஒரு 50 பேர் நம்பிக்கையான ஆட்கள் வேணும். இந்த 50 பேருமே நீங்கள் டீ கூட சிங்கிள் டீ கூட வாங்கி தரதில்லை 50 பேருக்கு. அப்போ 50 பேர் என்ன பண்ணுவான்? அவ்வளோ ரகசியம் ஐடியில் சொன்னால் ஐடி 10 வருஷம் தருவோம். ஐடி நீங்கள் ஐடி ரைடு அடிக்கடி நடக்கிறது காரணம் கேட்டிங்கன்னா, அந்த பெரும் முதலாளிகள் அரசியல்வாதியாக இருந்து கிழிஞ்ச சட்டை போட்டு இந்த பயலுவை பூரா பல 1000 கோடி சேர்ந்துடும். இப்படி பல 1000 கோடி சேர்ந்த பிறகு டிரைவருக்கு சம்பளம் தர மாட்டான். அவனுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி 20,000 தான் கொடுப்பான். இவன் நாய் பிஸ்கெட் 20,000 வாங்கி போடுவான். நாய்க்கு பிஸ்கெட் எவ்வளோ வாங்கி போடுவான்? 20,000. ஆனால் டிரைவர் குடும்பத்துக்கு 20,000 சம்பளம் கொடுப்பான். நீங்கள் நாய் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்குலாம் நாய் இருக்குது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம் ஆமாம். விஜயகாந்த் பையன் வந்து நாய் ஷோவுக்கு ரஷ்யா போவார் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில். இந்த மக்கள் கொடுத்த விஜயராஜா ரயில் ஏறி வந்தவர். அவர் கருணாநிதி திரு ட்ரெயில் மாதிரி இவர் திரு ட்ரெயிலில் அவரும் ராவுத்தரும் டிக்கெட் வாங்கிட்டு வந்த ஆளுங்க. ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி நாய் ஷோவுக்கு எங்கே போகிறார் விஜய் பிரபாகர? ரஷ்யா போவார். அப்போது இவர்கள் நாய்க்கு பிஸ்கெட் வாங்கி போடுவான். நீங்கள் பிடிகிரி போய் நாய்க்கு 10,000 வாங்கி போடுவான். ஒவ்வொருத்தர் வீட்டில் 10-20 நாய் இருக்குது. ஆனால் டிரைவரை, அங்கே தோட்டக்காரனை, வேலைக்காரனை அவனை எப்படி பார்ப்பான்? நாயை விட கீழே. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? ஒரு இன்கம் டேக்ஸ் அதிகாரி கூப்பிட்டு, யோ எங்கே இருக்குன்னு காட்டி கொடு, 10% ரகசியமாக வந்துடும்னா அத்தனை ரகசியம் சொல்லி போடுவான். அதிகாரிகளே இந்த வேலையாட்களை நேரடியாக கூப்பிட்டு பேசுகிறார். அதுலேயும் அவ்வளோ ஒரு டிபார்ட்மெண்ட் நடத்த முடியாது. செல்ஃபோனை ட்ரேஸ் பண்ணுவாங்க, ஆட்களை ட்ரேஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ரெய்டுக்கு 1 மாதத்துக்கு முந்தைய ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிடும். ரெய்டுக்கு 1 மாதம் அத்தனை பேருடைய தொலைபேசிகளும் முட்டு கேட்கப்படும். அத்தனை பேருடைய கார்களும் ஜிபிஎஸ் மூலம் கண்காணிக்கப்படும். அவர்களுடைய பண பரிவர்த்தனை, வங்கி பரிவர்த்தனை, ரிசர்வ் பேங்க்கில் எல்லாம் டாப் டு பாட்டம் எல்லா தகவலும் எடுத்துருவான். எடுத்துட்டு தான் வீட்டுக்கு வர்றது. நீங்கள் எனக்கு ஒரு வருமான வரித்துறை உயர் அதிகாரி சொன்னாக்க தகவல். அப்போது இவர்கள் எங்கே வேணாலும் தப்பிக்க முடியாது. என்ன பண்ணணும்? திருடுதலில் பாதியை கொடுத்துட்டு காலில் விழுந்து திருடன் போலீஸ்காரனை கொடுப்பான்ல. அப்போ இது கைது வரைக்கும் போகாது. சமரசம் போயிடும். ஆனால் திமுக என்ன நினைக்குதுன்னா, ஒரு வழக்கு பதிவு செய்யணும்னு நினைக்குது. வழக்கு பதிவு செய்தால் மட்டும்தான் இவரை பெஞ்சிலேருந்து பெஞ்சை தேய்ச்சிட்டு இருக்காரு. ரஜினி சொன்னார்ல, ஆமாம், பாஸ் ஆன மாணவனை புது மாணவனுக்கு வழி விட மாட்டேங்கிறான் அப்படின்ற இடத்த காலி பண்ணிங்க. பெஞ்சை தேய்ச்சிட்டு இருக்காம
அதான் பள்ளிக்கூடத்தில் பாஸ் ஆச்சு, காலேஜில் பாஸ் ஆச்சு. எத்தனை வருஷம் காலேஜில் படிப்பீங்க? ஓகே, அப்போது ஒரு வழக்கு பதிவு செஞ்சால் அமைச்சரவையிலேருந்து நீக்கணுன்னே முடிவு பண்ணிருக்காங்க. அதுதான். இப்போ அதிலும் தப்பிக்கிறக்காக தான் வில்சனை கூப்பிட்டு வீட்டில் காலையிலேருந்து ஆலோசனை. ஜெகத்து உடனே அவர் எல்லா லஞ்சம் எப்படி கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும், எங்கே கொண்டு கொடுக்கணும், சின்ன வீட்டுக்கா பெரிய வீட்டுக்கா எல்லாம் தெரிஞ்சால் யார்? எம்பிக்கள் ஜெகத்து. கள்ளச்சாராயம் விற்கிறவன், ஷில்லிங் விற்கிறவன் என்ன பண்ணுவான்? ஏட்டையா மூலம் கரெக்டாக இன்ஸ்பெக்டருக்கு சேர்த்துருவான். நேராக உங்கள் சாராயம் விற்கிறான்னு நீங்கள் பெட்டிஷன் போடுங்க, பெட்டிஷன் போட குடிச்சு முட்டி அடிப்பானுங்க. ஆமாம், சாராயம் விற்கிறவன் அடிக்க மாட்டானுங்க. ஏன்? கரெக்டாக மாமூல் கொடுத்துட்ருக்கான், ஏட்டையா மூலம் வந்துட்டுருக்கு. இதுதான் அப்போ இன்கம் டேக்ஸ் அதிகாரிகளை வளைக்கக்கூடிய அத்தனை வேலைகளும் தெளிவாக தெரிஞ்சவர் யார்? ஜெகத். அதனால் ஜெகத்துக்கிட்ட போய் காலில் விழுந்து எப்படியாவது காப்பாற்று. சரி, டெல்லிக்கு வந்துடும். அதிகாரி போய் நேராக பார்த்துருவோம். அரசாங்க செலவுலேயே டெல்லிக்கு போகிறார். 8:20 ஏர் இண்டியா ஃப்ளைட்டில். அப்போது இவர்களை பொறுத்தவரை எப்படியாவது தப்பிக்கணும். ஆனால் திமுக துரைமுருகன் 2 பேருமே இவர் அவர்கிட்ட நடிப்பார், அவர் இவர்கிட்ட நடிப்பார். ஆனால் ஒருத்தர் எப்படா காலி பண்ணுறது அப்படின்னு இந்த திராவிட இயக்கத்திலேயே கற்றுக்கணும். எப்படி ஒருத்தர் நைஸாக கூடவே இருந்து சிரித்து ஒருத்தர் எப்படி காலி பண்ணுறது, எப்படி ஒருத்தரை கவுக்கிறதுங்கிறத இப்போ இந்த தகவல் துரைமுருகனுக்கே தெரியும். 1000 மடங்கு தெரியும், 1 மடங்கு இல்லை. திமுக அறிக்கை விடலையே. திமுக தொண்டை போயிருக்கணுமா இல்லையா வீட்டுக்கு, துரைமுருகன் வீட்டுக்கு? ஆமாம். திமுக ஐயாங்க சாதாரண வேலுமணி வீட்டில் பிரச்சனைனால ஒரு 1000 தொண்டம் போயிடறான் அதிமுக குடியோட. அவ்வளோ பேருக்கு 3 பேருக்கு முட்டை பிரியாணி கிடைக்குது. எங்கே? இன்கம் டேக்ஸ் அதிகாரி அடிங்கடா. நம்ம செந்தில் பாலாஜி வீட்டுக்கு போனால் உதைக்கிறான். என்ன குடியோட வர்றான்? அதிமுக குடியோட வர்றான். எப்படா தலைவர் வீட்டுக்கு ரைடு வரலாம்? ஆம்பளை அதிகாரி பொம்பளை அதிகாரிகளாம் அடித்து ஓட விடுறான் தொண்டை. இப்போ எவனும் அங்கே போலியே, துரைமுருகன் வீட்டுக்கு எவனும் போகல. ஏன் போகல? திமுக சிக்னலே கொடுக்குற. அங்கெல்லாம் போயிடாதீங்கடா, கட்சி விட்டு நீக்கிடுவோம். ஓகே, அப்போ 26 துரைமுருகனுக்கு சீட் கன்ஃபார்ம் கிடையாது. கொடுக்கப்பட்டாலும் தோற்கடிச்சு எடப்பாடி காப்பாற்றிட்டார். அடுத்த முறை இப்போ இந்த தடவை 750 வாக்கு வித்தியாசம், அடுத்த தடவை 7500 ஓட்டு. துரைமுருகன் தோற்கடிக்கப்படுகிறார். ஏன்? சீட்டு கொடுக்கலன்னா எதிர்ப்பு வரும். சீட்டை கொடுத்து தோற்கடிக்கும். அதான் கருணாநிதி ஸ்டைல். ஓகே, கருணாநிதி ஸ்டைலு கூட்டணி கட்சி, எதிர்கட்சி, எல்லா கட்சியில் பிடிக்காதவன் எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவார்? சீட்டை கொடுத்து அவனை காலி பண்ணிடுவார். நீங்கள் 92 கோயம்புத்தூர் மாநாடு வைகோ கட்சி விட்டு வெளியே போகிறார்ல, அப்போ வைகோ பெரிய பேச்சாளர், நல்ல பார்லிமெண்டேரியன். நீங்கள் எந்த தலைப்பு கொடுத்தாலும் 3 மணி நேரம் தண்ணி குடிக்காமல் பேசுவார். இவர் கருணாநிதிக்கு பின்னாடி இவர் முதலமைச்சர் ஆயிடுவார், தொண்டம் போன அவர் பின்னாடி போயிடுவான். தெரிந்த பிறகு நீங்கள் வைகோவை கட்சி விட்டு எப்படி அனுப்பணும், அதே ஃபார்முலா தான் துரைமுருகனுக்கு அனுப்பணும். அன்றைக்கி மாநாடு, கடைசி அன்னைக்கு 2 நாள் மாநாடு, எனக்கு 2 நாள் 3 நாள் நானும் மாநாட்டில் இருந்தேன் வைகோ பேச்சுக்காக. அப்போ வைகோ புலி, பிரபாகரனுடைய கூட்டாளி, வரி புலி. அப்போது வைகோ பேசுவார்னு ஆயிரக்கணக்கான தொண்டை அங்கே காத்துட்ருக்கான். 2 மணி ஆச்சு, சாப்பாடு டைம் ஆச்சு. எல்லாம் சாப்பாடுக்கு போனால் வைகோ பேசுகிறாரா பேச மாட்டாருன்னு சந்தேகத்தில் உட்காந்துருந்தாங்க. நல்ல பசி, வைகோ பேச சொல்கிறாங்க. வைகோவுக்கும் பசி, பேசுகிறவனுக்கும் பசி, கேட்குறவனுக்கும் பசி. அப்போது ஏன் பசி நேரத்தில் அவனும் கேட்க மாட்டான், எழுந்து போயிடுவான். இதுதான் திமுக திராவிட மாடல் அரசியல். கடைசியாக வைகோ தூக்கி வெளியிலே போட்டாங்க. வெளியில் போட்டு இப்போ ஒரு சீட்டு எப்படியா கொடுக்கணும் அறிவாளத்தை துண்டை போட்டு காத்து கிடக்கார். ஆமாம், இந்த நிலை கூடிய விரைவில் துரைமுருகனுக்கு எத்தனை ராமதாஸ், அன்புமணி, ஜெகத் ரட்சகன் யார் வந்தாலும் காப்பாற்ற முடியாது. ஏன்? திமுக என்பது அது ஒரு பெரிய விருட்ச மரம், ஆலமரம். பல குருவி, காக்கா, பாம்பு எல்லாம் அங்கே பொந்துக்குள்ளே படுத்து கிடக்கு. ஒருத்தர் 2 பேர் இல்லை, எல்லா பறவைகளும், எல்லா உயிரினங்கள், ஊர்வன பரப்பன எல்லாம் படுத்து கிடக்கு. அதனால் துரைமுருகன் சிறிது சிறிதாக வெளியேற்றப்பட போகிறார், வெளியேற்றுவார். இதற்கான செயல்கள் ஒன்று தான் இப்போ ரெய்டு. மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.